Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கொசத்தலையாறும் பக்கிங்ஹாம் கால்வாய் இரண்டும் கடலில் கலக்கும் எண்ணூர் முகத்துவார பகுதியில் கொத்து கொத்தாக மீன்கள் செத்து மிதந்தது. இப்பகுதியில் உள்ள நெட்டுக்குப்பம், தாளக்குப்பம், எண்ணூர் குப்பம், காட்டுக்குப்பம் உள்ளிட்ட கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கட்டுமரங்கள் மற்றும் ஃபைபர் படகில் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். லட்சக்கணக்கான மீன்கள் இக்கடற்பகுதியில் செத்து மிதப்பதால் இப்பகுதியில் வசித்து வரும் மீனவர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இப்பகுதியில் உள்ள தொழிற்சாலை கழிவுகள் கொசத்தலை ஆற்றில் கலப்பதால் நீர் அடிக்கடி மஞ்சள் நிறமாக மாறுவதாகவும் மீனவர்கள் கூறப்படுகிறார்கள். இதுகுறித்து மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அதிகாரிகள் முறையாக ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். முகத்தோரா பகுதியில் ரசாயன கழிவுகள் கலக்கப்படுவது என பசுமை தீர்ப்பு ஆய்வு எச்சரித்துள்ள நிலையிலும் கழிவுகள் ஆற்றில் கலப்பதாக புகார் அளித்துள்ளது. இதனால் மீனவருடைய வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக இப்பகுதி மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். எனவே அரசு உடனடியாக தலையிட்டு மீனவருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசுடைய கவனத்தை ஈர்க்கின்றேன். மாநில உறுப்பினர் முனைவர் கணேஷ்குமார் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் அதுவும் சென்னைக்கென்று இருக்கக்கூடிய நதிகளில் முக்கியமான ஒரு நதியாக திகழ்ந்து கொண்டிருப்பது கொசஸ்தலை ஆறு. இந்த கொசஸ்தலை ஆற்றின் பல்வேறு நிறுவனங்கள், அதாவது இன்னும் சொல்லணும்னு சொன்னால் வட சென்னையை பொறுத்தவரை அனல் மின் நிலையங்களும் ரசாயன இண்டஸ்ட்ரீஸும் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால அவற்றிலிருந்து வரப்படுகின்ற கழிவுகள் தொடர்ச்சியாக அந்த கொசஸ்தலை ஆற்றில் கலக்கப்படுவதனால் மீன்கள் செத்து மிதப்பது என்பது இது முதல் முறை அல்ல, பல முறை இது போன்று நடந்து கொண்டிருக்கிறது. இதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பல நடவடிக்கைகள் இதற்கு முன்னால் எடுக்கப்பட்டு வருகிறது. அதிலும் கடந்த ஆட்சி காலங்களில் பார்த்தீங்கன்னா ஏசியன் டெவலப்மெண்ட் ஸ்கீம், ஆசிய வங்கிகளிலிருந்து நிதி பெற்று அங்கே இருக்கக்கூடிய இது போன்ற விஷயங்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் திருப்புகழ் கமிட்டி அவர்கள் கொடுக்கப்பட்டிருந்த அந்த ஆய்வறிக்கையில் இது குறித்து இதற்கும் தேவையான விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிய வருகிறது. ஏன்னா மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பேப்பரில் தான் வந்தது, திருப்புகழ் கமிட்டி ஆய்வு வரலன்னாரு. ஆனால் திருப்புகழ் அவர்கள் நேரடியாகவே வந்து கொடுத்ததாக எங்களுக்கு தகவல் சொல்கிறார். இன்றைக்கும் வேண்டுமானாலும் அவர்கிட்ட மரியாதைக்குரிய IAS அதிகாரி திருப்புகழ் அவரிடம் அறிக்கைகள் கையில் இருக்கிறது என்று கூறுகிறார். நான் நேராக தான் வந்து அமைச்சரிடமே அந்த திருப்புகழ் கமிட்டி அறிக்கையை சமர்ப்பித்தேன் என்றான் சொல்கிறார். தொடர்ச்சியாக, ஏன்னா இது இன்னைக்கு நேற்று நடக்கலை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நம்ம பார்த்தோம் சொன்னா கும்மிடிப்பூண்டி பகுதியில் இருக்கக்கூடிய அமோனியா கசிவு, அதுவும் சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்டது தான். எனவே நம்முடைய சுற்றுச்சூழல் துறை என்பது உடனடியாக சுற்றுச்சூழலை பாதிக்கின்ற அனைத்து நிறுவனங்கள் மீதும் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இதற்கென்று தனியாக ஒரு விசாரணை ஆணையம் அமைத்து சுற்றுச்சூழல் மேலும் தமிழகத்தில் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு நம்முடைய அரசு முன்வர வேண்டும். ஏன்னா இதை இப்போ விட்டோம்னா அடுத்தது பழவேற்காடு ஏரி என்பது ஒரு காலத்தில் இறால், நண்டு எல்லாம் வந்து மிக அதிகமான வளம் இருந்த ஏரியாக இருந்து கொண்டு இருக்கிறது. மீன் வளம் பாதிக்கப்படுகிறது, சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது, கடல் வளம் பாதிக்கப்படுகிறது. இதையெல்லாம் விட அதிகமாக நம்முடைய வாழ்வாதாரம், மக்களுடைய உடல்நிலை பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினாலே அரசு மிக முக்கியமாக இந்த விஷயத்தில் கனிவோடு பரிசீலனை செய்து, கனிவோடுன்றதை விட கடுமையாக பரிசீலனை செய்து கவனத்துடன் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக இந்த அவையின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். மாண்புமிகு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, போன ஞாயிறு அன்று ஒரு 7:30 மணிக்கு வந்து திருவெற்றூர் MLA வந்து எனக்கு தொலைபேசி வாயிலாக அணுகி கால் பண்ணி இந்த மாதிரி வந்து கொசஸ்தலை ஆறில் நிறையா மீன்கள் செத்து மிதக்குது, அது என்னென்னு பார்க்கணும் சார் அப்படின்னு சொன்னாங்க. உடனே வந்து என்னோட மேற்கன்ற அமைப்பு இங்கே ஏற்கனவே இருக்குது. மறுநாள் என்னோட முக்கியமாக ஆலைகளை கண்காணிக்கணும்னா மேற்கன்ற அமைப்பு மாசு கட்டுப்பாடு வாரியம் இதில் செயல்படுது. அவனோட உடனே நான் வந்து அறிவுறுத்தல் மேலே 8 மணிக்கே ஆஃபீஸர்ஸ்லாம் கிளம்பி போனதில் நிறையா மீன்கள் செத்து கிடந்தது. அதில் வந்து முக்கியமாக 5 பகுதியில் வந்து அவங்க ஆய்வு பண்ணாங்க. முக்கியமாக வந்து ரயில்வே பிரிட்ஜ், அதாவது பக்கிங்ஹாம் கெனாலோட ரயில்வே பிரிட்ஜ் கிட்ட, அப்புறம் வந்து பக்கிங்ஹாம் கெனாலும் கொசஸ்தலை ஆறும் சேரக்கூடிய இடத்துல, எண்ணூர் முகத்துவாரத்தில், அப்புறம் கொசஸ்தலை ஆறு நியர் காட்டுப்பாக்கம் அதுக்கிட்ட, அப்புறம்
NCTPS கூலிங் வாட்டர் டிஸ்சார்ஜ் பாயிண்ட் அந்த இடத்துல ஆய்வு பண்ணாங்க. அதில் அவங்க கண்டறிஞ்சது என்னன்னா, 2 இடங்களில் முக்கியமாக மீன் செத்து கிடந்த இடத்துலையும் ரயில்வே பிரிட்ஜ் கெனால்லையும் பக்கிங்ஹாம் கெனால்லையும் 2 இடத்துல டிசால்வ்ட் ஆக்சிஜன் கம்மியாக இருந்தது. மெயினாக வந்து இந்த மீன்கள் செத்து மிதப்பதுக்கு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா டிசால்வ்ட் ஆக்சிஜன். அது வந்து 4 மில்லிகிராம் பெர் லிட்டருக்கு மேலே இருக்கணும். ஆனால் அந்த 2 இடங்கள்லையுமே 2 இருந்தது. முக்கியமாக வந்து நிறைய நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அதாவது இதுக்கு சில காரணங்கள் இருந்தாலும் அந்த மெயினாக அந்த டிசால்வ் கம்மியாகிறதுக்கு மனித கழிவுகள் கலப்பதுக்கும் சில காரணங்கள் இருக்குது, கழிவுநீர் கலக்கிறதுக்கும் காரணம் இருக்குது. அப்போ வந்து நம்ம வந்து சுற்றி உள்ள ஃபேக்ட்ரியில் இருந்து கழிவுநீர் ஏதாவது வந்திருக்கா, டாக்ஸிக் கேஸ் ஏதாவது கலந்துருக்கா அப்படின்னு கண்டறியும் போது அந்த மாதிரி எதுவுமே இல்லை, எண்ணெய் படலங்கள் எதுவுமே இல்லை. ஏன்னா முன்னாடியே எண்ணூரில் வந்து எண்ணெய் கொட்டி அதெல்லாம் நிறைய கிளியர் பண்ணியிருக்காங்க மாசுபாடு கட்டுப்பாடு சார்பாக. அப்படி பார்க்கும் போது எதுவுமே அந்த மாதிரி நடக்கலை. அப்போ வந்து நிறையா விஷயத்தில் நம்ம வந்து ஹேண்ட் மீட்டர் வச்சு நிறைய இடங்களில் ஆய்வு பண்ணும்போது டெம்பரேச்சருமே நார்மலாக தண்ணிகள் இருந்து உடனே அந்த இறந்த மீன்களை நம்ம ஆய்வுக்காக ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு இன்ஸ்டியூட்டில் சென்னையில் எல்லாமே ஆய்வுக்காக அனுப்பப்பட்டது. அவங்க ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் வந்துட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2150 கிலோ மீன்கள் வந்து இறந்துருந்தது. அதை உடனே சென்னை கார்பரேஷனோட ஒத்துழைப்போடு சேர்ந்து எல்லாத்தையும் அப்புறப்படுத்தியாச்சு மாசு ஏற்படாத வகையில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது மேக்ஸிமம் நம்ம கழிவுநீர்னால தான் கலந்துருக்குன்றதை நம்ம இப்போதைக்கு ஆய்வு பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நம்ம டெஸ்டிங்காக இந்த வாட்டர் எல்லாத்தையுமே அனுப்பியிருக்கோம். இந்த மீன்களோட டெஸ்ட் ரிப்போர்ட்டுக்காகவும் வெயிட் பண்ணுறோம். இதில் வந்து 18/8/2026 அன்னைக்கு நம்ம தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு ஜாயின்ட் கமிட்டி, அதாவது இது முழுமையாக விசாரிக்கின்றதுக்காக ஒரு கமிட்டி போட்டிருக்கோம். அதில் வந்து ஜாய்ஸ் ஆலிவ் ரேச்சல்ன்ற ஜாயின்ட் டைரக்டர், ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்டோட ஜாயின்ட் டைரக்டர், அப்புறம் டாக்டர் அருணா, டாக்டர் எம்ஜிஆர் ஃபிஷரிஸ் காலேஜோட ப்ரொஃபஸர், அப்புறம் எங்கள் மாசு கட்டுப்பாட்டு டிஎன்பிசிபி சார்பாக மணிமேகலைன்ற ஜேசி மேம், அப்புறம் வந்து விஜயலட்சுமின்ற இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ், இவங்க 4 பேரையும் சொல்லிட்டு ஒரு குழு அமைச்சிருக்கோம். இவங்க 10 நாளுக்குள்ள டீட்டெயிலாக இதை பற்றி ரிப்போர்ட் சமர்ப்பிக்க நம்ம வந்து நம்ம முதலமைச்சரோட அறிவுறுத்தலின்படி நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இனிமேல் இந்த மாதிரி நடக்காததுக்கு நம்ம எல்லா ஸ்டெப்பும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ரிப்போர்ட்ஸ் வந்த பிறகு நான் வந்து முழுமையாக அதை பற்றி நான் அந்த சபையில் விவரிக்கிறேன். நன்றி. மாண்பு உறுப்பினர் கணேஷ்குமார், முனைவர் கணேஷ்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் கொடுத்த பதிலுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா குழு அமைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள், அதுதான் நாங்களும் கேட்டோம். குழு அமைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் குழு அமைச்சு விசாரணை மேற்கொள்வதற்கு முன்னாடவே இது போன்ற ரசாயன கழிவுகள் எதுவும் கலக்கப்படவில்லை என்று அமைச்சர் கூறியிருக்கிறார். அதை மட்டும் அவர் கனிவோடு பரிசீலனை செய்ய வேண்டும். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், ஒரு நீரில் ஆக்சிஜன் அளவு குறைகிறது என்று சொன்னால், அதோடைய தன்மை மாறுகிறது என்று சொன்னால், ஏதோ ஒரு ரசாயன கழிவுகள் கலப்பதன் மூலியமாக தான் அந்த நீரினுடைய தன்மை மாறும். முடிச்சிடறேன் சார், முடிச்சிட்ட உடனே நீங்க தன்மை மாறக்கூடும். அப்படி எதுவும் கலக்காம எது விஷயமும் நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடியது என்பது அந்த நிறுவனங்களை வந்து இன்னும் வந்து அவங்களை ஊக்குவிக்கக்கூடிய ஸ்டைலாக மாறிவிடும். அந்த நிறுவனங்கள் மீது விசாரணையின் அறிக்கையில் இறுதியில் அந்த நிறுவனங்களிலிருந்து கழிவுகள் கலக்கப்பட்டு இருந்தால் அந்த நிறுவனங்களிலிருந்து தண்டம் வசூலி செய்து அதை அகற்றுகின்ற பணிகளுக்கும் சரி, அதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் சரி நிவாரணம் வழங்குவதற்கு அரசு முன்வர வேண்டும். ஏன்னா கடந்த காலத்தில் எண்ணெய் பற்றி சொன்னோம். எண்ணெயெல்லாம் நம்ம வாளியில தான் எடுத்து வெளியில் ஊற்றிக்கிட்டு இருந்தோம். கடந்த காலங்களில் நம்ம பார்த்தோம், அந்த எண்ணெய் கசிவுகள்லாம் பண்ணும்பொழுது அதற்கெல்லாம் டெக்னாலஜி வேணும்னா எந்த நிறுவனத்திலிருந்து எண்ணெய் கலந்ததோ அந்த நிறுவனம் அதை அகற்றி தர வேண்டும். அப்படி அந்த நிறுவனங்களுக்கு கடுமையான தண்டங்களை விதித்தால்தான் இது போன்ற நிகழ்வுகள் மறுபடியும் நடக்காம தடுக்க முடியும் என்று சொல்லி, மீண்டும் அந்த விசாரணை குழு அறிக்கை வருவதற்கு முன்பு அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களோ கெமிக்கல் ஃபேக்டரியிலிருந்து வரலை என்ற முடிவுக்கு வர வேண்டாம் என்று கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உங்களுக்கு தெரியும், மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் நிறைய டெக்னிக்கல் டீம் இருக்காங்க. அவங்களுக்கு நிறையா அந்த ஹேண்ட் மீட்டரை வச்சு சில விஷயங்களில் பேராமீட்டர்ஸ் நம்ம ஒரு பேராமீட்டரில் 5 பேராமீட்டர் அளந்திருக்கோம். அதில் தான் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து இந்த சிவேஜ் சிஸ்டம்னால தான் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக டெஸ்டிங்க்கு நம்ம அனுப்பியிருக்கோம். மேக்ஸிமம் ஒருவேளை அந்த நான் சொல்கிற மாதிரி தான் எப்போவுமே தமிழ்நாடு அரசு, இந்த எங்களோட அரசு முதலமைச்சர் தலைமையில் ஆட்சிக்கு வந்த பிறகு குற்றம் செய்கிற, அதாவது சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய, மீன் வளத்தை பாதிக்கக்கூடிய எந்த ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும், நிறுவனமாக இருக்கட்டும், தப்பு பண்ணால் கண்டிப்பாக நாங்கள் விட மாட்டோம். நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, கடந்த 3 மாதமாக ஒவ்வொரு இடத்துக்கும் கடுமையாக ஆய்வு சேர்ந்து, அதாவது டையிங் யூனிட்டாக இருக்கட்டும், நிறைய இடத்துங்களில் ஆத்திருக்கக்கூடிய எந்த நிறுவனமாக இருக்கட்டும், பாரபட்சம் பார்க்காம இந்த அரசு வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம். அதனால் இதில் வந்து நாங்கள் முக்கியமாக மணலி எண்ணூர் பகுதியில் பாதாளச்சாக்கடை திட்டம் வந்து சரியாக செயல்படுத்தப்படலை. அதை சரி பண்ணுறதுக்கு நாங்கள் முழுவீச்சில் இறங்கியிருக்கோம். அதனால தான் இந்த சீவேஜ் வாட்டர் சிஸ்டம்
கலந்ததாக நாங்கள் கேள்விப்படுறோம். அதே மாதிரி இந்த சாக்கடை மனித கழிவுனால தான் டிசால்வ் ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாகும். அதனால தான் டெக்னிக்கல் டீம் வச்சு சொல்லி நான் ஓரளவு அதை விஷயத்த சொல்கிறோம். மற்றபடி ஃபேக்ட்ரியில் கழிவு மேக்ஸிமம் கிடக்கலன்றதான் எங்களோட அறிக்கைன்றதை